வணக்கம். இன்னைக்கு இந்த கருப்பு கொண்ட கடலையில குருமா வச்சுட்டு பூரி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். பூரி எல்லாம் ரொம்ப ஆயிலி ஃபுட் அப்படின்னு சொல்லுவீங்க, கரெக்ட் தான். ஒன்ஸ் இன் ஆயில் சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம டேஸ்ட்டுக்காகவும் எப்பயாவது சாப்பிடணும் இல்லையா. தேங்காய் இருக்கு இல்லையா, இதோட பேக் சைடில் நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது, அதுவும் வெறும் வயிற்றுல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கு. இந்த விதவிதமாக சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது, இல்லை அவங்களுக்கு செய்யறதுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே தெரியும், செய்யறதுக்கும் தெரியும், ஆளும் இருக்கும். ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்காது. அந்த மாதிரி தான் என்னோட கதை. என் பசங்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நான் செஞ்சு கொடுப்பேன். ஆனால் அவங்க 2 பேரோட வாயில் அதை திணிக்கிறதுக்குள்ள எப்பா இதை நான் செய்யாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தோணிடும். ஒயிட் கலரில் வரக்கூடிய அந்த கொண்ட கடலையை விட இந்த கருப்பு கலர் கொண்ட கடலையில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த கருப்பு கலர் வந்து வேக வச்சு கொடுக்குறதோ இல்லை இந்த மாதிரி குருமா செஞ்சு கொடுக்குறதோ வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு 1 வீக் முன்னாடி என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன்னா அப்போ வந்து அவ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தா. 5 to 6 இயர்ஸாவே நீ ரொம்ப அவுட்டேட்டடா ஒரு மாதிரி டிராஸ்டிக் சேஞ்சஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தா. அட என்னடா இந்த புள்ள இப்படி எல்லாம் பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு போட்டோ கேலரி எல்லாம் எடுத்து பார்க்கும் போதும் தெரியுது, அட என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் மாறி இருக்கேன். ஒரு செல்ஃப் கேர் செல்ஃப் க்ரூம்லாம் இல்லாம அப்படி ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். எதனால இப்படி ஒரு சேஞ்சுன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களை கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பாயிண்டாக இருப்பேன். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அது மேலே நான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ கவனச்சிதறல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என் ஃப்ரெண்டு பேசினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு கேலரி ஓப்பன் பண்ணி ஓல்டு பிக்ஸ் எல்லாம் பார்த்து தான் நான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மொதல் விஷயம் செல்ஃப் கேர். அந்த செல்ஃப் கேர் இருந்தாலே ஒரு விதமான கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா. அதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அதை நான் ரியலைஸ் பண்ண நிஜமா. இதை தாண்டி இன்னும் நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தா. எனக்கு என்ன அப்படின்னா, கேன்டீனில் பப்ஸுக்கெல்லாம் சண்டை போட்டு நம்மளா ஃபேமிலியை பற்றி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது.